இன்றைய தினம் உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இது தொடர்பான தகவல். பாடசாலை மாணவர்களும் இப்பொழுதோ பரீட்சைக்கு செல்வதற்கு தயாராக இருப்பார்கள். அந்த வகையில் கல்விப்பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாகி டிசம்பர் 5ஆம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது. 3,40,525 பேர் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ள நிலையில் நாடளாவிய இறுதியில் 2,362 பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் A.K. சிந்திகா குமார் லினிகே இவ்வாறு கூறுகிறார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை பரீட்சை திணைக்கள கேட்போர்களிடத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவரால் இந்த விடயங்கள் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றன. பரீட்சைக்கான ஏற்பாடுகள் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்தும் அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எனவே பாடசாலை பரீட்சார்த்திகள் 2,46,521 பேரும், தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் 94,004 பேருமாக மொத்தம் 3,41,525 பேர் பரீட்சைக்கு தோற்றவிருக்கிறார்கள். நாடு முழுவதும் 2,362 பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சைகள் நடத்தப்பட உள்ளன. பரீட்சைக்கு முன்னர் பரீட்சார்த்திகள் தங்கள் அனுமதி அட்டைகளை பெற்றிருப்பார்கள். பெறாதவர்கள் பரீட்சை திணைக்களத்தின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அனுமதி அட்டையில் உங்கள் பெயர், பாடம், குறியீடுகள் மற்றும் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மொழி ஆகியவை சரியாக உள்ளதா என கவனமாக சரிபார்க்கவும். ஏதேனும் திருத்தங்கள் தேவைப்பட்டால் தாமதமின்றி திணைக்களத்தை தொடர்பு கொள்ளவும். பரீட்சை நடைபெறும் இரவில் உங்கள் அனுமதி அட்டை, அடையாள அட்டை, பேனாக்கள், பென்சில்கள் மற்றும் ஆடைகள் உட்பட அனைத்தையும் தயாராக எடுத்து வைக்கவும். பரீட்சை நாளில் பரீட்சார்த்திகள் பரீட்சை ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னர் பரீட்சை மத்திய நிலையத்தை அடைய வேண்டும். காலை பரீட்சைகள் காலை 8:30 மணிக்கு ஆரம்பமாகும். மாலை பரீட்சைகள் பிற்பகல் 1 மணிக்கும், வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணிக்கும் ஆரம்பிக்கும். அனுமதி அட்டையை சான்றளிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட அதே கையொப்பத்தை தான் பரீட்சை மண்டபத்தின் விடைத்தாளிலும் பயன்படுத்த வேண்டும். கையொப்பங்கள் மாறுபட்டால் பெறுபவர்கள் வெளியிடுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம். கையடக்க தொலைபேசிகள், இலத்திரனியல் கடிகாரங்கள் உள்ளிட்ட இலத்திரனியல் சாதனங்கள் பரீட்சை மண்டபத்தினுள் கொண்டுவர தடை என்பதை நினைவில் கொள்ளவும். சாதாரண கைக்கடிகாரம் மாத்திரம் அனுமதிக்கப்படும். பரீட்சை முழுவதிலும் பரீட்சார்த்தியின் முகம் மற்றும் காதுகள் மறைக்கப்படாமல் தெளிவாக தெரியக்கூடியவாறு இருக்க வேண்டும். பரீட்சை வினாத்தாளை வாசிப்பதற்கும் இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பது என்று திட்டமிடுவதற்கும் மேலதிகமாக 10 நிமிடங்கள் வழங்கப்படும். இந்த நேரத்தை உரியவாறு பயன்படுத்தவும். ஒரு கேள்விக்கு அதிக நேரம் செலவிட வேண்டாம். இது தேவையான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் போகச் செய்து உங்களுக்கு நேர பற்றாக்குறை ஏற்படுத்தும். வினாவில் கேட்கப்பட்டதற்கு மட்டும் பதிலளிக்கவும். உங்களுக்கு தெரிந்த அனைத்து கருத்துக்களையும் உள்ளிட்டு பெரிய அளவில் பதில்களை எழுதினாலும் அவை புள்ளியீட்டு திட்டத்தின் படி மதிப்பிடப்பட்டு தேவையான புள்ளிகளை மாத்திரமே பெறும். கட்டமைப்பு ரீதியான அல்லது சுருக்கமான கேள்விகளுக்கு விடைத்தாளில் ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே பதிலளிக்க வேண்டும். பல்தேர்வு வினாக்களுக்கான விடைகளை வினாத்தாளில் கேள்வியை செய்யும் போது உடனடியாக விடைத்தாளில் குறியிட வேண்டும். தாமதித்தால் விடை குறியிடும் நேரம் போதாமல் போகலாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு வீட்டில் குறைந்த அழுத்தமான சூழலை உருவாக்கி தர வேண்டும். அத்துடன் பரீட்சை திகதிகள் மற்றும் பாடங்களை உறுதிப்படுத்த கால அட்டவணையை வீட்டில் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு வழக்கமாக உட்கொள்ளும் உணவையை கொடுக்கவும். புதிய அல்லது விசேட உணவு வகைகளை வழங்குவது பரீட்சை நேரத்தில் உடல்நலக் குறைவை ஏற்படுத்தலாம். பரீட்சை காலத்தில் பரீட்சை நிலையங்களுக்கு அருகில் சத்தமாக ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துதல் அல்லது விழாக்களை நடத்துவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கூறப்பட்டிருக்கிறது. பரீட்சை மோசடிகள், அதாவது தவறான தவறுகளை பரப்புதல், வினாத்தாள் பாடங்களை சமூக ஊடகங்களில் வெளியிடுதல் தொடர்பில் ஈடுபடுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை பரீட்சை காலத்தில் ஏதேனும் அவசர நிலைமைகளை கையாளும் பொருட்டு விசேட நிகழ்ச்சி திட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திடீர் அனர்த்தங்கள் குறித்த தகவல்களை 117 என்ற இலக்கத்தினூடாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துக்கு அறிவிக்கலாம் அல்லது பரீட்சை திணைக்களத்தை நேரடியாக 1911 என்ற இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ளலாம். மேலும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அவசர செயற்பாட்டு மையத்தில் அமைந்துள்ள தேசிய பரீட்சை அவசர செயற்பாட்டு பிரிவு இலக்கங்களான 0113-668-026 அல்லது 0113-668-032 ஊடாக மேலதிக உதவிகளை பெற தொடர்பு கொள்ளலாம் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காண்கிறோம். எனவே மழைக்காலம் என்பதன் காரணமாக இது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதற்காக சில தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 0113-668-026 அல்லது 0113-668-032 என்பதாக இந்த தொலைபேசி இலக்கங்கள் இவ்வாறு அமையப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இது குறித்து மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கவனம் செலுத்தலாம்.